வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து பிரெட் உப்புமா எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 6 ஸ்லைஸ் வந்து ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இது நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். லைட்டா ஃப்ரை ஆகிக்கிட்டோம். நீங்கள் மற்ற உப்புமாவோட இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பிரெட் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து குட்டி குட்டியாக நறுக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துருக்கலாம். உங்களால் எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா பிரெட்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன பிறகு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து குட்டியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு நம்ம பார்க்கணும். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க பிரெட் துண்டுகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பிரெட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிரெட்டு பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கு. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய எண்ணெய் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரெட்டும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதுக்காக தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அவுட்டர் லேயர் வந்து. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பிரெட் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.